இந்த பகுதியில் வாழ்ற அன்பான உறவுகளே, சொந்தங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறோம். ஆண்டவராக தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை தேடி, இல்லங்களை தேடி, உள்ளங்களை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வீடுகளை கேட்கிற அன்பான தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உறவுகளே, சொந்தங்களே, ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? இயேசுயை ஆசீர்வதிக்க அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். மனு குலத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர். இயேசு வாழ வைக்கிறவருங்க. இயேசு சமாதானம் தருகிறவர். இயேசு சந்தோஷம் தருகிறவர். ஏன் இயேசு சந்தோஷம் தரணும்? ஏன் இயேசு சமாதானம் தரணும்? அவர் தான் தருகிறவர். இந்த உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம் தான் உயிர் கொடுத்தார். யாருன்னா சொல்ல முடியுமா? என் உறவுகளே, சொந்தங்களே, மனிதனுக்காக உயிர் கொடுத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தாரு. பாருங்க, இந்த உலகம் முழுவதுமா இருக்கிற எல்லா பாஷைகளும், எல்லா மொழிகளும், எல்லா ஜனங்களுக்காக, எல்லா தேசத்து ஜனங்களுக்காக, எல்லா கிராம ஜனங்களுக்காக ஒரே ஒரு தெய்வம் உயிர் கொடுத்தார். அவர்தான் இயேசு. பாருங்க, இயேசு அன்பு. இந்த மனிதன் வாழ்கிற மனிதன், வாழப்போற மனிதன், இன்னும் வாழப்போற மனிதன் யாரும் விவரிக்க முடியாது. இயேசுவின் அன்பு. அந்த அன்பை யாரும் விவரிக்க முடியாதுங்க. அந்த அன்புள்ள தெய்வம் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை ஆஸ்வதிக்க முடியாய், உங்களுக்கு நன்மை செய்ய முடியாய் ஆண்டவராகி தெய்வம் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார். ஏன் ஆண்டவங்களை தேடி வரணும்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்திருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் வாழ்ந்திருக்கணும், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும். இயேசு தேடி வந்தாருங்க. நம்ம தேடி போக தேவைங்க தெய்வத்தை. நம்ம தேடி வருவார் இயேசு. அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் விவரிக்க முடியாது. பாருங்க, இயேசு யாராலும் விவரிக்க முடியாதுங்க. அவர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் இயேசு. ஆமாங்க, ஒரு இயேசு என்ன தேடி வராது இருந்தா, எங்களை தேடி வராதுந்தா எங்க வாழ்க்கையை போய் முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா ஜீவனோடுக்கு இயேசு எங்களை தேடி வந்தாருங்க. எங்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு. ஏன் சென்னையில இயேசு சொன்னா எங்களை வாழ வைத்திருக்கிறாருங்க. வேற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இயேசு எங்களை வாழ வைத்திருக்கிறார். இயேசு நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனா, இயேசு நேசிக்காமல் போனா, நான் மண்ணோடு மண் போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன். எனக்கு உயிர் கொடுத்தா வாழ வைத்திருக்கிறான் அந்த தெய்வம். அதான் சொல்ல வந்திருக்கு. இயேசு வாழ வைக்கிறங்க. இயேசு வாழ வைக்கிற தெய்வம். பாருங்க, முழு உலகத்துக்காக ஆண்டவராகிய தெய்வம் உயிரை கொடுத்த. எப்படி உயிர் கொடுத்த? சாதாரண உயிர் கொடுக்கல. சிலுவையில உனக்காக, எனக்காக, இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதனுக்காக இயேசு தெய்வம் கையில கால ஆணி அடிக்கப்பட்டு, விழாவில குத்தப்பட்டு, முள்கரடி ஏட்டு எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தினாருங்க. பாட்டியம்மா, நமக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்காருமா. ஆமா, வீட்டுல கேட்க அன்பான சொந்தங்களே, உறவுகளே, இயேசு மாத்திரம் தான் உனக்காக, எனக்காக நம் சாபத்தை, பாவத்தை இயேசு சிலுவை ஏற்றுக்கொண்டாரு. பாருங்க, கோடி கோடி பணம் இருந்தாலும், கோடி கோடி செல்வம் இருந்தாலும் மனிதனுடைய சாபம் மாறாது, மனிதனுடைய பாவம் மாறாது. ஆனா நான் அறிவிக்கிற மீதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மாறிடுங்க, பாவம் மாறிடும், அக்கிரமம் மாறிடும். ஆமா, எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அக்கிரமத்தை, பாவத்தை யாராலும் மன்னிக்க முடியாது. ஆனா உனக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் பிறந்த மனிதனுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார் அக்கிரமத்தை. மனிதன் செய்ய எல்லாம் அருவருப்பின் அக்கிரமத்தையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டாருங்க. ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டு நீங்கள் நானும் தண்டிக்க வேண்டிய இடத்துல இயேசு தண்டிக்கப்பட்டார். இயேசு தண்டிக்கப்பட்டாருங்க. நான் செய்த அக்கிரமம், நீங்க செய்த அக்கிரமம், அநியாயத்துல இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவர் தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். யாருக்காக? உனக்காக, எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அந்த தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமா, இயேசு வர போகிறாருங்க. உயிர் கொடுத்த தெய்வம் இயேசு வர போகிறார். மனு குலத்தை மீட்க முடியாது. உயிர் கொடுத்த தெய்வம் சிலுவையில உயிர் கொடுத்த தெய்வம் மீண்டும் வர போகிறார். ஏன் இந்த சத்தம்னா? இயேசு வர போகிறார். அன்பு சொந்தங்களே, உறவுகளே, இயேசு வர போய் அதற்காக தான் அந்த சத்தம். ஆமா, அதற்காக தான் இயேசு வர போகிறார். உயிர் கொடுத்த தெய்வம், சாபத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வம், மனுஷனுடைய சாபத்தை, பாவத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வம், மரித்து 3 நாள் உயிரோட தெய்வம் இயேசு வர போகிறார். அதற்கு தான் அந்த சத்தம். இயேசு வர போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான உறவுகளே, சொந்தங்களே, இயேசு வர போகிறார். இயேசு வருவதற்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொள்ளும் போது வருகிற பெரிய ஆபத்தை தப்பித்துக் கொள்ளலாம். வேற யாரும் காப்பாற்ற முடியாதுங்க. இயேசு இல்லாமல் யாராலும் வாழ்ந்திருக்க முடியாதுங்க. ஆமா, பெரிய ஒரு நியாய தீர்ப்பு வருது. அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஆமா, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. இயேசு எனக்காக சாபமானார், என் பாவத்தை, அக்கிரமத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்பிட்டா போதும், சாபம் மாறிடும். ஆமா, 1 கோடி கூட சாபம் மாறாது. ஆனா இயேசு நம்பினா சாபம் மாறிடும், பாவம் மாறிடும், அக்கிரமம் மாறிடும். வாங்க, இயேசு நேசிக்கிற வாங்க. உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திக்கிறாருக்கா, உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. ஒருவேளை உங்க தகப்பன் கைவிடலாம், உங்க தாயை மறந்துடலாம், ஆனா இயேசு மறக்கவே மாட்டாருங்க. உனக்காக ஜீவன் கொடுத்திருக்காருங்க. உங்க அப்பாவுக்கு மேல நேசிக்கிறாரு, உங்க அம்மாவுக்கு மேல நேசிக்கிற இயேசு அந்த நல்ல தெய்வம் தேடி வந்திருக்கிறார். நான் சொன்னல, இயேசு வர போகிறார். ஏன் இயேசு வர போகிறார்? ஏன் இயேசு வர போகிறார்? ஏன் இயேசு வர போகிறார்? ஏன் இயேசு வர போகிறார்? இயேசு
தன் ஜனங்களை சேர்க்க முடியாது வரப்போகிறார். அதற்கு முன்பாக இயேசு மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் நல்ல வாழ்க்கை வாழலாம். இந்த பூமியில நல்ல வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமா சமாதானமா இருக்கு. ஆனா எவ்வளவு நாட்கள் மனுக்குள்ள வாழ முடியும்? 70 ஆண்டு 80 ஆண்டு. இந்த 70 ஆண்டு 80 ஆண்டு முடிந்த பிறகு மனிதனுக்கு ஒரு நித்திய வாழ்வு, மோட்ச வாழ்வு. அந்த வாழ்வு இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் மோட்ச வாழ்வு.